ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஹோமோனியம்ஸ். இது புதுசா எஸ்எஸ்சில கேட்டுட்டு இருக்காங்க. எப்படின்னா என்ன மீனிங்னா, ஒரு வார்த்தை அதுக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்கிறது தான். ஓகே, இதுக்கு நிறைய ப்ராக்டிஸ் செட், அதுக்கப்புறம் வேர்ட்ஸ் எங்கேயுமே நோட்ஸ் அவ்வளோவா இல்லை. ஸோ நான் ஒரு 200 வேர்ட்ஸ் உங்களுக்கு ரெடி பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ப்ராக்டிஸ் செட்னு சொல்லிட்டு ஒரு 20 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஒரு 5 செட்ஸ் கொடுக்கலான்னு அதில் இருக்கேன் இந்த புக்கில். ஓகே, இது 6th கிளாஸ் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி நவுன் ப்ரோனவுன் இதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு 120 ரூல்ஸ் டெய்லி நம்ம 12 டேஸ் பார்த்தோம். அதுவும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகே, நம்ம அடுத்து என்னன்னா ஹோமோனியம்ஸ்னா என்னன்னு பார்க்க போறோம். ஓகே, வாட் ஆர் ஹோமோனியம்ஸ்? த வேர்ட் கம்ஸ் ஃப்ரம் ஓமோஸ். ஓமோஸ்னாலே சேம் தான் அர்த்தம். எட்ரோனா டிஃப்ரெண்ட் அர்த்தம். ஓகே, சேம். ஓனாமான என்னன்னா நேம்னு அர்த்தம். ஓகே, அப்போ என்ன அர்த்தம்? என்ன இதுல நம்ம ஹெமட்டாலஜின்னு வாங்க, இந்த மாதிரி நம்ம பிரிச்சு கிரேக்ல படிக்கும்போது ஓமோஸ் நோமா, அப்போ சேம் நேம்னு அர்த்தம். ஓகே, இதுல என்ன ஒரு ஹைலைட்னா, சேம் ஸ்பெல்லிங் இருக்கும், சேம் ப்ரொனன்சியேஷன் இருக்கும், பட் டிஃப்ரெண்ட் மீனிங் இருக்கும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் பார்க் விசஸ் பார்க். இப்போ நான் காரையும் பார்க்குன்னு நான் சொல்லலாம் பார்க்கிங்க்கு. ஒரு பொட்டானிக்கல் கார்டனையும் நான் பார்க்குன்னு சொல்லலாம். சிம்பிள். இதுதான் ஹோமோனியம்ஸ். அதே மாதிரி ஃபைன். இது நம்ம ஃபைன் இம்போஸ் பண்ற ஃபைனை கட்டுறது. இன்னொரு விஷயம், நம்ம நல்லா இருக்குன்னு சொல்றதுக்கும் ஃபைனை நம்ம சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி ஒரே மீனிங், ஒரே வேர்ட், பட் டிஃப்ரெண்ட் மீனிங்கை கொண்டு வருது. ஓகே, நான் உங்களுக்கு ஒரு 10 மட்டும் இதுல கொண்டு வந்திருக்கேன். நான் புக்ல உங்களுக்கு 200 இருக்கு. நீங்க வீடியோஸ் பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணாம அந்த புக்கை ரீட் பண்ணாலே போதும், உங்களுக்கு எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடும். கண்டிப்பா அதுல இருந்து 1ல இருந்து 2 கொஸ்டின் ஆச்சு நீங்க அட்டன் பண்ணலாம். ஓகே, அட்ரஸ். அட்ரஸ்னா 2 விஷயத்த நம்ம சொல்லலாம். ஒரு லொகேஷனையும் குறிக்கும். டு ஸ்பீக் அ க்ரௌட், இவங்க தான் அட்ரஸ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு மீட்டிங்ல நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி பார்க். பார்க்ன்றது மரத்தோட பட்டையை நம்ம சொல்லுவோம். நாய் குலைக்கிறதுக்கும் பார்க்குன்னு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி பேட். நம்ம கிரிக்கெட்ல யூஸ் பண்ற அந்த பேட் நம்ம யூஸ் பண்ணுவோம். இல்லாட்டி வவ்வால், இதுவும் சொல்லுவோம். ஃபேர். ஃபேர்ன்றது ஒரு நல்ல முறை. ஒரு நம்ம எமோஷனல் ஃபீலிங்ஸா பார்க்கும்போது ஃபேர்ன்றது ஒரு இன்விசிபிள் திங். அது இன்னொரு நம்ம பார்க்கும்போது கார்னிவல் ஒரு விஷயம். இது புக் ஃபேரு, இது ட்ரெஸ் ஃபேர்னு நம்ம பார்த்துருப்போம். ஸோ அந்த மாதிரி இது பண்றது. அதே மாதிரி ஃபைன். ஃபைன்ன்றது ஒரு தின் ஹை குவாலிட்டி நம்ம சொல்லலாம். இல்லாட்டி நம்ம நல்லா இருக்கும் அந்த மாதிரி நம்ம சொல்லலாம். இன்னொரு பேரல் மீனிங் பார்த்தோன்னா, நம்மளுக்கு மேல இம்போஸ் பண்ண பெனால்ட்டி நம்ம கட்டுறது. அதே மாதிரி லீடு. லீடுன்னு நம்ம சொல்லலாம், லெட்டுன்னு நம்ம சொல்லலாம். லெட்டுன்னு சொன்னோம்னா அது ஒரு ஹெவி மெட்டல், நம்மளுடைய கெமிஸ்ட்ரியில படிக்கிறது. அது லீடு நம்ம சொல்லும்போது ஒரு கைட் மாதிரி, நம்ம டீம் லீடர் நம்ம சொல்லுவோம். இதெல்லாம் நம்ம லீடுன்னு சொல்லுவோம். அதே மாதிரி மீன். ஆவரேஜாவும் நம்ம சொல்லலாம். அதே மாதிரி ஒரு பொருளுக்கு மீனிங்னு கூட நம்ம சொல்லலாம். அதே மாதிரி ராக். ராக்ன்றது ஒரு பெரிய கல்லு. அதே மாதிரி நம்ம மியூசிக் கேட்கும்போது ஜாஸ், ராக், இந்த மாதிரி டைப்ஸ் ஆஃப் ஜெனரி ஆஃப் மியூசிக் இருக்குல்ல, அதுவும் நம்ம சொல்லலாம். அதே மாதிரி ஸ்ப்ரிங், வாட்ச். இந்த மாதிரி பார்க்க ஈஸியா தான் இருக்கும், பட் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் எப்படி கொஸ்டின்ஸ்லாம் கேட்கறாங்கன்னு. அடுத்து ஹோமோனியம்ஸ், ஹோமோஃபோன்ஸ், ஹோமோகிராஃப். ஃபர்ஸ்ட் ஹோமோஃபோன்ஸ்னா என்ன? சேம் சவுண்ட் பட் டிஃப்ரெண்ட் ஸ்பெல்லிங் ஆர் மீனிங். சன்னு ரெண்டுமே ஒரே ப்ரொனவுன்சியேஷன் தான், பட் மீனிங்கும் வேற, ஸ்பெல்லிங்கும் வேற. இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம்னா டியூ. நம்ம வரி கட்டுறது, அதாவது அந்த இஎம்ஐ கட்டுற டியூ. இது பனித்துளி. அதே மாதிரி ஹோமோகிராஃப்ஸ் பார்க்கும்போது சேம் ஸ்பெல்லிங் பட் டிஃப்ரெண்ட் ப்ரொனவுன்சியேஷன். இங்க பாருங்க, மினிட், மைன்யூட் ரெண்டுத்துக்குமே ஒரே ஸ்பெல்லிங் தான், பட் நம்ம இடத்துக்கு ஏத்த மாதிரி அது மினிட்டா மைன்யூட்டான்னு சொல்லிட்டு கரெக்டா நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். கடைசியா ஹோமோனியன்ஸ், போத் சவுண்ட் அண்ட் ஸ்பெல்லிங் ஆர் சேம். இதுல பார்த்த வரைக்கும் ரெண்டுமே சேம். இதுல இது ஸ்பெல்லிங் டிஃப்ரெண்ட், சவுண்ட் சேம். இதுல ஸ்பெல்லிங் சேம், சவுண்ட் டிஃப்ரெண்ட். ஓகே, இதுதான் டிஃபரன்ஸ் மேக்ஸிமம் இந்த மூணுத்துக்கும். ஓகே, ஹோமோஃபோன்ஸ்னா என்ன, ஹோமோனியம்ஸ்னா என்ன நம்ம பார்த்துட்டோம். உங்களுக்கு நான் அந்த புக்கு நான் சொல்லியிருந்தேன்ல, இப்படிதான் அதே மாதிரி தான் ரெடி பண்ணியிருக்கேன். அதே சீரியஸா போகணும்னு சொல்றேன் நான். ஆனா இது பிளாக் புக்ல இருந்து நான் எடுக்கல. நம்ம ஆல்ரெடி பிளாக் புக்ல இருந்து 2 பார்ட் போட்டனால சரி எதுக்கு நம்ம பேரை மாத்திக்கிட்டுன்னு சொல்லிட்டு அதே பேர்ல தான் வச்சிருக்கேன். ஹோமோனியன்ஸ், அதுக்கப்புறம் தமிழ் மீனிங் இப்படி இருக்கும். இப்போ பில்லுன்னு பாத்தீங்கன்னா இன்வாய்ஸ் நம்ம சொல்லலாம், பேர்டோட பீக்குன்னு சொல்லுவோம், அதோட மூக்கு.
அந்த மாதிரி எல்லா வேர்டுக்கு இருக்கு. மொத்தம் 200 வேர்ட்ஸ் நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு இன்னைக்கு இல்லாட்டி நாளைக்கு நான் கம்ப்ளீட்டாக ஒரு தாட்டி அனலைஸ் பண்ணிட்டு உங்களுக்கு அனுப்பிடுறேன், ஒரு ரீசெக் பண்ணிட்டு. ஸோ இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வேணா இதை ஸ்கேன் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இதுல இருந்து டிஸ்கஷன் எதுவும் டவுட் இருக்குன்னா இதுல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.